நூற்றம்பது ஏக்கர் 650 ஏக்கர் அவர் கற்றுக்கிட்டு இங்கே 5 வருஷம் கழிச்சு வரணும் ஒரு முறைப்படி. நாங்கள் இன்றைக்கி வந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மூலமாக நாங்கள் எங்களை வழக்க நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். எங்களோட ஆணையரவு பிரச்சனை இப்போ நல்லா நீடிச்சு போகுது. அதனால் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இவங்க தாக்கம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஏற்பாடு வந்து எங்களுடைய உப்பு வந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றி அங்கே அரைக்கப்பட்டு வந்தாலே எங்களோட ஆணையரவுன்ற பேரில் வந்து வராது. அந்த மாவட்டத்தோட பேர்கள் அந்த கொம்பினோட பேர்கள் மட்டுமே வரும். அப்போ அதனால் எங்கட ஆணையர் உப்பை எங்கள் பேர்லேயே மாற்றுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அடிப்படை தகுதி இல்லாத ஒரு முகமையாளர், அதாவது வந்து ஒரு எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாது, இத்தனை ஏக்கர் காணியை வந்து எப்படி பார்க்கணும் பராமரிக்கணும் தெரியாது, உப்பை பற்றி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு முகமையாளர் அவரை வந்து இடமாற்றம் செய்யணும். அதுக்காண்டியும் பின்பு பெண்களை தரைக்குறைவாக பேசியதற்காகவும் நிறைய விடயங்கள் கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம். அது மூலமாக நாங்கள் செஞ்சிருக்கோம். 5 வருடத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் 10 வருடம் 12 வருடமாக பணிபுரிகிறார்கள். அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். அப்புறம் போல ஊழியர்களை வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து மெடிசன் இல்லை, முதலுதவிகள் கிடையாது, அப்புறம் போல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம், மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலமாக நாங்கள் போராட்டம் 9வது நாள் 14ஆம் தேதி துவங்கப்பட்டது. இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி வரையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நல்ல முகாமத்துவம் வந்து எங்களை வெளியில இருக்கணும். ஒரு 150 ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்திருக்கணும். அவைக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து எங்களுக்கு உள்ளுக்கு எடுத்து உடனடியாக எங்களுக்கு வேலையை தரணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரணும். இந்த முகாமைத்துவம் மாறாதே நல்ல முடிவு எங்களுக்கு வரணும். வெளியே வாழ்வாதாரத்தை கருதி நிறைய மக்கள் வெளியில இருக்கணும். சரியான வறுமை கோட்டில் உள்ள மக்கள் தான் இருக்கணும். அதை கருத்துல கொண்டு எங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு தருவோம். அதான் எங்களோட கோரிக்கை. ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இன்று வியாழக்கிழமை 9வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் மாலை யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடுகளை பதிவு செய்தனர். கே இளன் குமாரன் மந்திரிතුமா ஒබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, அதே நேரம் இந்த இடத்தில் இருக்கும் சக உறுப்பினர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள வேண்டிய விடயம், உண்மையாகவே இன்று வாகன இறக்குமதி தொடர்பான ஒரு விவாதம். இதுவரை காலமும் வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்தால் இந்த நாட்டின் டொலர் பெறுமதி அதிகரித்துவிடும் என்று கூக்குரலிட்ட எதிர்க்கட்சியினர் இன்று வாகனம் இறக்குமதி செய்கின்றிருக்கின்றோம்.
அதே நேரம் வாகனம் இறக்குமதி செய்ததிலிருந்து லக்ஸரி டேக்ஸை நீக்கி இருக்கின்றோம். இன்று 50 லட்சத்திற்கு குறைவான வாகனங்களுக்கு லக்ஸரி டேக்ஸை நீக்கி சாதாரண மக்களும் வாகனங்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. அதனால் புதிய வாகனங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை. அதே நிமித்தம் சாதாரண மக்களும் அந்த வாகனங்களை பெற்று இந்த நாட்டின் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை ஏற்படும் போது இந்த நாட்டுக்கு போதிய டாலர் வருமானம் ஒன்று வருவது நிமித்தமாக இந்த சாதாரண மக்கள் கொள்முதல் செய்வதற்காக லக்ஸரி டேக்ஸை நாங்கள் 50 லட்சத்துக்கு குறைந்த வாகனத்துக்கு இறக்குமதி செய்திருக்கிறோம். ஆனால் இன்று பலர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வந்து கூக்குரல் இடுகின்றார்கள். உப்பை சுத்தியே அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையில் உரையாற்றி விட்டு பார்க்கும்போது எல்லோரும் வீடு சென்று விட்டார்கள், வியாபாரத்துக்கு சென்று விட்டார்களோ தெரியாது. இங்கே இந்த பாராளுமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்தும் ஒரு நிலையமாகவும் மக்களை குழப்பும் விதமாக அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்றனர் எதிர்க்கட்சியினர். இந்த நிலைக்கு காரணமே முன்னைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்த உண்மையாக பல புலம்பெயர் தேசங்களிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரும்போது அதற்கு தரகு பணங்களை கேட்டிருந்தார்கள். இன்று எம்மிடம் வந்து வடமாகாணத்தில் கூறுகிறார்கள் பலர், நாங்கள் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக முன்னே அரசாங்கத்துடன் கதைத்திருக்கின்றோம். அவர்கள் கதைக்கும் போதே அவர்களுக்கு தரகு பணம் கேட்டதாகவும் அது காரியாலயத்துக்கு வந்து இன்று மீள ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பல இடங்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். நான் அதை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைத்து 7 மாதங்களை கடக்கின்றன. ஆனால் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம். இந்த ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது. இந்த 5 ஆண்டுகளும் இல்லை, அதற்கு மேலும் இந்த ஆட்சி நிலைநிற்கும் என மக்கள் நேயமுள்ள பக்கம் நாங்கள் செயற்படும் போது படிப்படியாக மக்கள் நம்பிக்கை ஏற்படும் என்று நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம். மக்களுக்கு பயம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் 76 ஆண்டுகளாக மக்களை பயப்படுத்தி வைத்திருந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். அதனால் ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்ட உடனேயே மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அது சிறந்த உதாரணம் கூறுகிறேன். எதிர்வரும் காலத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கினார்கள். இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகின்றதோ என்று. அந்த தட்டுப்பாடு கூறியவுடனேயே மக்கள் பயத்தின் காரணமாக அதில் இனவாதம் இல்லாமல் தமிழ் மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள், சிங்கள மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள், முஸ்லிம் மக்களும் நாடினார்கள். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு 76 ஆண்டுகளாக பயத்தை ஊட்டித்தான் அரசியல் செய்தார்கள். அதனால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் மக்களுக்கு திரும்பவும் இப்படி வந்துவிடுமா, நாட்டில் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்று பயம் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் ஆட்சி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாட்டின் நிமித்தமாக என்று செயற்பட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்கள் பயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள். உப்பை வைத்து அரசியல், உப்பு இல்லாமல் போகிறது, உப்பு விலை கூடிவிட்டது என்று. ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது நாடு. ஆனால் இன்று நாட்டு மீண்டு மக்கள் முன்னேற்ற காதை பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலையில் வைத்திருக்கின்றோம். இன்று யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்று யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை ஏற்படுத்துகிறது அரசாங்கம். ஏனென்றால் நமது யாழ் மாவட்டம் என்பது 30 வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது. தென்பகுதியை விட 30 வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம். அதனால் இந்த எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதிகளை விடுவித்து அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. இந்த 16 ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள், ஆண்டவர்கள், இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு. ஏனென்றால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் அவர்கள் செயற்படவில்லை. இனவாத ரீதியில் திரும்பவும் இனவாதம் கதைத்தே ஆட்சியை கொண்டு சென்றார்கள். நாட்டை அபிவிருத்தி செய்தோம் என்றில்லை. இன்று எமது அரசாங்கமானது சிறந்த முறையில் பக்கச்சார்பில்லாமல் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைத்து மக்களின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இலங்கை முன்னேற்ற பாதையை இட்டு செல்லும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது அரசாங்கத்துக்கு. அதே நேரம் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இராணுவ வீரர்களை மரியாதை செய்யும் போது இன்று முதல் முறையாக காயமடைந்த இராணுவத்திடம் சென்றிருந்தார். அதன் பிறகு அவர்கள் பெற்றோரை சந்திக்கிறார். அந்த இடத்தில் சென்று உரையாற்றும் போது தமிழ் மக்களையும் பாதிக்காத வகையில் சிறந்த இனவாதம் இல்லாத ஒரு சிறந்த உரையாக வடமாகாணத்தில் பார்க்கின்றனர். ஆனால் எமது அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள். அது இந்த உள்ராட்சி சபை தேர்தல்களில் வெளிப்பட்டது. ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு பிரசுரங்களை NPP ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுரத்தை விநியோகித்தார்கள். எவ்வாறென்றால் பௌத்த
பௌத்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்ற ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் வடமாகாணத்தில். ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒழிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில்லை. ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருக்கும் தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள். நாங்கள் அந்த தேர்தல் களத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை. எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து கூறியிருந்தார், அதிகளவான வேலைவாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்றது, 30,000 வேலைவாய்ப்பு இனங்காணப்பட்டிருக்கிறது, அது 16,000 பேர் வடமாகாணத்தில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில் எந்த போலி போய் உங்களிடம் பயோடேட்டாவை தருங்கள், உங்களுக்கு வேலை நியமித்து தருகின்றோம் என்று போலி பிரச்சாரம் செய்யலாம். நாங்கள் கொள்கை ரீதியாக தர்க்க ரீதியாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். ஆனால் நாங்கள் இந்த போலி பிரச்சாரங்களை கண்டு தமிழ் மக்கள் ஏமாறவில்லை என்பதை திடமாக நாங்கள் இந்த இடத்தில் கூறுகிறோம். ஏனென்றால் நாங்கள் 2வது ஸ்தானத்தில் எம்மை தமிழ் மக்கள் போலி பிரச்சாரம் செய்தாலும் 2வது இடத்தில் இன்று வைத்திருக்கிறார்கள் வடமாகாணம். இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது வடிவாக தெரிந்துவிடுகிறது. பலர் இன்றை கூறுகிறார்கள், காணி சுவீகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அந்த சுயரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் இல்லை, விவசாயம் செய்கின்றனர், விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரம் இருக்கிறது. இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் 2 உறுதிப்பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் யுத்த காலத்தில் சுகீகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள். சுருக்கமாக சொன்னால் சிறுகா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றன. முன்னைய ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார், அது ஒரு தனிநபருடைய காணி, அதை சுவீகரித்து வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் விடவில்லை. அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையையும் சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம். அந்த சுவீகரிப்பானது அன்றத்தோழர் ஒன்று கூறியிருந்தார், வடமாகாணத்தில் அதிகளவான தெங்கு உற்பத்தி வலயங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இன்றைக்கு அரசு காணி எது, தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது. இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுவீகரிக்க போறதில்லை. அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்தால் திரும்பவும் இன நல்லிணக்கம் ஏற்படாது இந்த நாட்டில். அதனால் நாங்கள் அதை அடையாளம் படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை, சுருக்கமாக சொன்னால் கிராம சேகரிடம் அந்த பிரதேசத்தில் விவசாயம் செய்வதற்கான குறிப்பிட்ட கால நடவடிக்கையை காட்டுவார்களானால் அவர்களுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஏனென்றால் அதுக்கு சின்ன உதாரணம் கூறுகிறோம். நாங்கள் இனவாதம் என்று கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. ஆனால் இதே இன்றைய அமைச்சராக இருக்கும், கடத்தொழில் அமைச்சராக இருக்கும் முன்னைய காலத்தில் 2007ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இலங்கையில் இருந்து இந்தியா சென்ற அகதிகளாக வாழ்பவர்களுக்கு கூட எந்த ஒரு அத்தாட்சிப்படுத்துவதற்கான அவர்களுடைய ஒரு இடமில்லாத நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை இலங்கை பிரஜைகள் என்று நிலைநிறுத்தக்கூடிய அத்தாட்சிப்படுத்துவதற்கான சட்டமூலத்தை கூட 2007ஆம் ஆண்டு இதே கௌரவ அமைச்சர் அவர்கள் இன்று அமைச்சராக இருக்கிறார் குழுக்களின் தவிசாளராக இருந்தபோது இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து தமிழர்களின் இருப்பையும் தமிழர்கள் துளைத்த அடையாளங்களை நிரூபிப்பதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்தது இதே எமது அரசாங்கம் அன்று எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியுடன் இணைந்திருந்த போது 2007ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தார். அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இவருடைய காணிகளையும் தமிழர்களின் காணிகளையும் அரசுடைமையாக்குவது தங்கள் அல்லது தங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்காக மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் இந்த காணி சுவீகரிப்பு என்பது இன்று பாரிய அளவு தமிழ் மக்களின் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சுவீகரிக்கப்படுவோம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த உறுதிப்பத்திரம் சுவீகரிக்கும் போது பல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்துக் கொண்டு வருவார்கள். அவர்கள் சொந்த உறவினர்கள்
தங்களுடையது என்று. ஏனென்றால் இன்று எமக்கு தெரியும் பல அரசியல்வாதிகள் பல சுவாந்தர்களாக ஆகிவிட்டார்கள், நில சுவாந்தர்களாகி இருக்கிறார்கள். மறைமுகமாக தமது உறவினர்கள் சொந்தங்கள் என்று பல காணிகளை வைத்திருக்கிறார்கள். இன்று அரசியலுக்கு வந்தாலேயே உழைக்கலாம் என்ற எண்ணக்கருதான் பலருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலில் பிழைப்புவாத அரசியலை களைந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று அவர்களது பென்ஷன்களை நிப்பாட்டப் போகின்றது. எதிர்வரும் காலத்தில் அவர்களது வரப்பிரசாதங்களை இல்லாமல் குறைக்கப் போகிறது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது எங்களுக்கு சொந்தமானதில்லை, மக்களுக்கு. அதனால் மக்களுடைய சேவையை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி செயற்படும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம். மக்களை பயமுறுத்தி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தர்க்க ரீதியான அரசியலுக்கு வாருங்கள். நாங்கள் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்காக கொண்டிருக்கிறோம். சர்வதேச ஸ்டேடியம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே நேரம் உள்ளக விளையாட்டரங்கை யாழ்ப்பாணத்தில் நிறுவுவதை தீர்மானித்திருக்கிறோம். நிதி ஒதுக்கியுள்ளோம். அது எதிர்வருங்காலத்தில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். இன்று அதிகளவான சுற்றுலா பயணி வந்து செல்லும் இடமான குறிகட்டுவான் இறங்குதுறையை கூட இதுவரை காலமும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்று நாங்கள் அதை புனரமைப்பதை தீர்மானித்துள்ளோம். அதிகளவான கிராமிய வீதிகளை போடுவதை தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் வடக்கை அதிகமாக அவதானிப்பதற்கு காரணம் வடமாகாணம் என்பது 30 வருஷ யுத்தத்தை முகம் கொடுத்ததனால் அதை மேலும் தென்பகுதியுடன் ஒப்பிடும்போது முன்னேற்ற பாதை நமது அரசாங்கம் செயற்படும் என்பதை இந்த போலி தேசியம் கதைத்து அல்லது இந்த போராட்ட வீரர்களை வைத்து தாங்கள் அரசியல் நடவடிக்கையில் அரசியல்வாதிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் போராடி மரணித்தவர்களின் உண்மையான குடும்பங்களுக்கு உதவுவது நோக்கமில்லை, தமிழர்களின் இருப்புக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திரும்பவும் இந்த நாட்டை எவ்வாறாவது இந்த இனவாத வேலையில் இழுத்து சென்று அந்த இனவாத வேலையில் வாழ்வதற்கே தீர்மானிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனவாதத்தில் இந்த இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலத்தில் அந்த இன நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஏனென்றால் அனைத்து மக்களுடைய கலை கலாச்சாரங்களை அனைத்து மக்களும் புரிந்திருக்க வேண்டும் என்ற கூட அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஏனென்றால் 3 கலாச்சாரங்களையும் தெரிந்த ஒரு நிகழ்வை கூட புதியதொரு நிகழ்வை ஆரம்பித்திருக்கும் அரசாங்கத்தால் எதிர்வரும் காலத்தில் இன நல்லிணக்கத்துடனான கூடிய நாட்டை உருவாக்குவதற்கு அரசாங்கம் பயணித்துக் கொண்டது. அவ்வாறு இனநலக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை இட்டுச் செல்லும் என்பதை இந்த இடத்தில் சபைக்கு கூறிக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி எமது அரசாங்கம் பயணிக்கும் என்பதை கூறிக்கொண்டு மக்களுக்கு நாங்கள் ஒன்று தெளிவாக கூறுகிறோம். கொடுத்தும் பயங்களை கண்டு ஏமாறாதீர்கள். தேசிய மக்கள் சக்தியுடன் மீளவும் அணிதிரண்டு புதிய பாதையில் பயணிப்போம் என்பதை இந்த மக்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றனர். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, you have 7 minutes. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதிபர் ரஜீவன் அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சிறு கைத்தொழில் மற்றும் நடுத்தர கைத்தொழில் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை விவாதத்தை கொண்டுவதற்கு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமும் மனமார்ந்தமான ஒத்துழைப்பையும் தருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் முதற்கண் நன்றி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு. ஆனால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவ்வாறான பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு தமிழர், நீங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வாறு தான் ஜேவிபிக்கு வால் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை விட வயது மூத்தவர், என்னுடைய அண்ணன் வயதுக்குரியவர். ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்தில் இருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிளாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை மறக்கக்கூடாது. வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயகம் என்பதை தாங்கள் மிகவும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரேரணைகளை கொண்டு வரணும். இது மிகவும் கவலை அளிக்கிறது. என்றால் இந்த பிரதேசவாதமான இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது. நீங்கள் தெரியாமல் அந்த பிள்ளைகளை விட்டிருப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் இரண்டாவது விடயத்துக்கு வருகிறேன். எங்களுடைய
நீங்கள் இப்போது சொன்ன இந்த விடயம் உண்மையாகவே மிகவும் முக்கியமானது. நான் மேலதிகமாக சொல்லவில்லை. நிசாம் காரியப்பர் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக வடக்கு மாகாணத்திலே என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு 4 வருடங்களில் $110,000 ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை. நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவகச்சேரியில் முன்வைத்து நான் உங்களுக்கு சாவகச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் 2017ஆம் ஆண்டு கட்டி 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அது 24ஆம் ஆண்டு வரைக்கும் இன்று கூட திறக்காமல் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ குழப்ப பாதாகரண்டை பாக்கியண்ட கதாக்கரில் இவரோட பாச கதாகரண்டு. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எங்களுடைய சாவகச்சேரியை கூட இந்த டிசிசி மீட்டிங்கில் கதைத்து எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஞாபகப்படுத்துகிறேன், 30ஆம் தேதி டிசிசி மீட்டிங் இருக்கிறது. நீங்களும் பாருங்கள், நானும் பாருகிறேன், கதைப்போம். அது கூட மீடியாக்களில் வேறு முக்கியமான விடயம். ரெண்டாவது මේක සිංහලින් කියන්න කැමැති. අපි දෙමළ ජනතාව අපේ වෙනුවට මෙච්චර කාලේ මේ ආණ්ඩුවේ රණ්ඩු වුණා. මේ අපේ නායකයෝ කියන්නේ කොටි රස්තේ අර ඔයගොල්ලෝ රස්තවාදී වුණාට අපිට අපේ නායකයෝ කියලා අවුරුදු ටිකක් අපි හිතාගෙන හිටියා. එතකොට අපි අපේ නායකව තාම හිත ගොඩක් අපි තාම ගරු කරනවා. ඒගොල්ලෝ අපි තාමත් ගරු කරලා ඒගොල්ලෝ සලකනවා. හැබැයි කොන්දපණ නැතුව සිංහල ජනතාව වෙනුවට රණ්ඩු වැරපු රණවිරුව ඔගොල්ලෝට අද කියන්න බැරි නම් රණවිරුවා කියලා. ඒක එකක්. දෙවෙනි එකක් තමයි ඔයාලගේ සුදුන් හැඳු නැති කියලා මන්ත්‍රී කෙනෙක් ඉන්නවා, ඇමති කෙනෙක් ඉන්නවා. එයා අද මට අදලා කිව්වා මම උතුරේ ඉන්න ජනතාව හදන්න සෝල්ට් එක ලුණු මම මේ දකුණට ගේන්න එපා කියලා රණ්ඩු වෙනවා කියලා. එතකොට මම ඒක කිව්වා පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක මම මෙයාට ගහනවා කියලා. මම ගහනවාමයි. හැබැයි අපි දෙමළ මිනිස්සු කවදාවත් දැන් කියන්නේ උතුරේ හදන්න ලුණු ටිකක් දකුණට ගේන්න එපා කියලා. අපි කියන්නේ උතුර හදන්න ලුණු එක එතනම පැක් කරලා ගේන්න ඔයගොල්ලෝ දකුණට ගෙයිලා ප්‍රයිවේට් කම්පැනි වලට විකුණනවා කියලා. දැන් අඩුම ගාණක් මේකවත් කරන්න බැරි නම් උතුර හදන්න ලුණුව උතුර පැක් කරලා ආපහු රටට බෙදන්න බැරුව දකුණට ගෙනල්ලා ඒක මේ කම්පැනි වලට කෝපරේට් වලට ඔබතුමාට මිනිත්තු දෙකක කාලයක් පමණයි තිබෙන්නේ. Thank you. So හැඳිනති කියන්නේ මොකද්ද? ආයේ ප්‍රදේශවාද කතා කරනවා. එයා කියන්නේ මම කිල්නොච්චි ඉන්න එක්කනට එතන මේ මැනේජර් පොසිෂන් එන්න දෙන්න නැතෝ බාධා කරනවා කියලා. සුදුන් හැඳිනති එයාගේ මේ අමාත්‍යාංශයේ ඉන්න ඩිපාර්ට්මන්ට් එකේ එයා දන්නෙත් නැහැ. අද දැනට මේ එලිමෙන්ට් කඩ සෝල්ටරීන් එකේ ඉන්න එක්කන ජැස්නා එක්කන එයාව අයින් කරන්න කියලා මම ඉල්ලන්නේ කොහමද? අනිත් එක මේක දැනගන්න ඕනේ මේ රටේ ජනතාව කොච්චර බොරු කරොත්. දැන් මාව කොටි විදියට මේගොල්ලෝ ප්‍රකාශ කරනවා. මම කොටි නම් මම බය නැතුව මේ 159ක් ඉන්නවා. ඕගොල්ලෝ ආණ්ඩුව තියෙනවා, CID තියෙනවා, ඕන වෙලාවට ඔයාලා මරන්න පුළුවන් මාව. ඒ වුණාට බය නැතුව මම කියනවා මේක අපේ හිතේ තියෙනවා, අපි දෙමළ මිනිස්සුන් හිතේ තියෙන එක කියනවා. හැබැයි 159 තියාගෙන මේගොල්ලෝට කියන්න බැරි. ඒගොල්ලෝගේ රණවිරුව කියලා පිළිගන්නත් බැරි කොන්දපණ නැතුව ආණ්ඩුව තමයි මේ තියෙන්නේ. අපි සලකලා තියෙනවා. අපේ ප්‍රභාකරන් රණවිරුවට එක දවසක්වත් කවදාවත් එයා හානිය කරේ නැහැ. එයාගේ නම සෞතු කරේ නැහැ. අපි රණවිරුව විදියට එල්ලාලව අපි ඒ විදියට බලුවා. එල්ලාලව අපි ඒ විදියට අනුරාධපුර රජේ අවුරුදු 4ක් කාලයක් ගියා අපරවිසක් දෙන්න. එතකොට අපි ඒ විදියට සිංහල ජනතාව එල්ලා දෙමළ රජව ඒ විදියට සලකලා තියෙනවා. හැබැයි ඒගොල්ලෝගේ රණවිරුවවත් ඒගොල්ලෝට මේ සලකන්න බැරි ගවර්න්මන්ට් එකක් ඒ විදියට ඒගොල්ලෝ සලකන්න බැරි ආණ්ඩුවක් 159 තියෙනවා කියන්නේ ඒක මාර දුකයි. තව එකක් කියන්න කැමතියි. ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න. විනාඩි 20 දෙන්න සුදුන් නැති කවුද? ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්. විනාඩි 20 දෙන්න. ඒ වගේ තව ඇමති කෙනෙක් කියනවා අපේ මිනිස්සු මරලා තියෙනවා. ඒක අපිට කියන්න බැරිලු. අපිට ලෝ එක පාවිච්චි කරනවලු. අපේ මිනිස්සු මරලා තියෙන එක කියන්න බැරි. ඒ තත්ත්වයට තමයි මේ රට ගිහිලා තියෙන්නේ. ඒ තත්ත්වයට තමයි මේ ආණ්ඩුව ගිහිලා තියෙන්නේ. ලැජ්ජයි. මේක කියන ලැජ්ජයි. Thank you රජීව. ගරු චතුරංග අබේසිංහ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට ඔබතුමාගේ පොයින්ට් එක කියන්න.
இது நான் இந்த சபையிலே முதலில் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஜேபிபி தேசிய மக்கள் சக்தி என பிரித்து காட்டுகின்ற நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அதே போன்று இவர் நாங்கள் கொண்டு வந்த விடயம் வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமானது ஆனால் அதை வேறுபடுத்தி அந்த விடயத்தை வேறு சில செலுத்துவதை நான் இதை கண்டிக்கிறேன். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டது. வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நவாஸை சந்தித்து கலந்துரையாடினர். இன்று முற்பகல் யாழ் தெல்லைப்பளையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நவாஸ் தனிப்பட்ட விஜயமாக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களிடம் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடன் கையளிக்குமாறு வடக்கு மீனவர் அல்லது வட பகுதி தமிழ் மக்கள் சார்பாக இந்த புத்தகத்தை கையளிக்கின்றோம். அவர் கொண்டு போய் சேர்ப்பார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாசிப்பார், இது தொடர்பான கரிசனையை காட்டுவார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த புத்தகத்தை அண்ணனிடம் கையளித்திருக்கின்றோம். ரொம்ப நன்றி.